மக்களே, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சுப காரியத்தை செஞ்சுருவோம். ஸ்மால் ராக் $200 போடு, யோசிக்காமல் போடு. ஸ்டோரேஜுங்க பயமாக இருக்கு மக்களே. ஃபர்னிச்சர்ஸ் ஸ்மால் ரேக் என்ன ஆக போதோ. ஃப்ரீசர் யாரா கேட்டானா? இருப்பு இங்க பாருங்க. எஸ் எஸ் மக்களே, நம்மளோட ஸ்டோரேஜ் அன்லாக் ஆயிடுச்சு. வெற்றி. ஓகே மக்களே, ஏய் கரெக்டாக இனிவே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஆகிற ஐட்டம் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். டேய், இந்த ஆக்சஸ் ஓப்பன் ஆச்சாடா? ஆகலையா? கிழிஞ்சிச்சு. போ. ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷனுக்கு இன்னும் என்னடா நான் பண்ணோம்? நம்பி ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷனுக்கு என்னப்பா? மேனேஜ்மெண்ட்டு, க்ரோத்து, ஸ்டோரேஜ் $800 கிளம்பு போ. வாங்க மக்களே, எல்லா ஐட்டமையும் கொண்டு போய் ரீஸ்டாக் பண்ணுவோன்றேன். $67 ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஆரம்பிச்சது ஒரு சுப காரியத்தை செய்து விட்டோம். டேய், ஒரே ஒரு ஐட்டம் இருக்காதா? இதுக்கிட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணுற மண்டக்க சாயம். நிறைய மீதி இருந்துச்சுன்னா தான் மக்களே, அந்த சால்ட்டு அதெல்லாம் தான் நான் போய் வைக்கலான் இருக்கேன். இதுவும் ஒன்றே தான் இருக்குங்கிறதுக்கு தான், ஒன்று இல்லை 2 மீதி இருக்கிறதுக்கு தான் நான் கீழே வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைட்டில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஜாஸ்தி மீதி இருக்குங்கிறது தான் அர்த்தம். நைட்டும் நம்ம இதை வச்சுட்டு வேலை செய்யலாம், மார்னிங் மட்டும்தான் செய்ய முடியுங்கிறது இல்லை மக்களே. அதனால தான் வை. வாட்டர் பாட்டில் ஒரு லேபிள் ஓட்டியாச்சு. வாட்டரும் அடிக்கடி ஸ்டோரேஜில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆலிவ் ஆயில் ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோடா செட் இருக்கு? நீ 3 செட் இருக்கியா? இல்லை 3க்கெல்லாம் இதுக்கு வச்சுக்கிட்டு ஸ்டோரேஜுங்கிறது ஒன்று அன்லாக் பண்ணேன், ஆனால் அது யூஸ் பண்ணுற மாதிரி தெரில. ஓகே பார்ப்போம், போ யூஸ் ஆகுன்றேன். ஃப்ளார் அது ஓவர் யூஸும் பண்ணக்கூடாதோ. இப்போ இந்த ஃப்ளார் தான் கொண்டு போய் வச்சு தான் ஆகணும். ஏன்னா பேலன்ஸ் இருக்கும், 3 இருக்குது பார்த்தீங்களா பேலன்ஸு. ஃப்ளாருங்கிறது வந்துட்டால் அது ஒரு பெரிய ஐட்டம் மக்களே. வை. சிப்பி சாப்பா ரூபி ராபா. ஆஹா மறுபடியும் போயிட்டு நார்வல்லோ காஃபியை எடுக்கணும். நம்ம அடுத்து பண்ண வேண்டியது ஒரு ஷெல்ஃபை வாங்க வேண்டியது வருமா? வராது. எத்தனை ஐட்டம் இருக்குது, அதுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு ஷெல்ஃபு இருக்கா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்கணும் மக்களே. எனக்கு தெரிஞ்சது உள்ளேயும் பக்கமாகவும் வைக்க முடியுமா? செவுத்தோட்டு வைடா. சரி ஓகே, நம்மளோட கம்ப்யூட்டர் அது ஸ்டோரேஜ் இருக்குங்கிறது காமிக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் போய் செக் பண்ணுறேன் மக்களே. கம்ப்யூட்டருக்கு போய்ட்டு மார்க்கெட்டுக்கு போகிறேன், ப்ராடக்ட்ஸுக்கு போகிறேன். ஏதாவது புதுசாக வந்திருக்காடா? இல்லை, ஸ்டோரேஜுக்குன்னு எதுவுமே புதுசாக வரல மக்களே. என்ன பண்ணிக்கிறது? ஃபஸ்ட்டா வா, ஃபஸ்ட்டு நீ கடைக்குள்ளவா, அப்புறமா நீ ஸ்டோரேஜ் போய் உட்காந்துக்கலாம். போ. இங்கே நீட்டி வச்சிருந்தேன், அதான் 4 பாஸ்தா ரிமைனி. பாஸ்தாக்கும் போய் உள்ள வைப்போ மக்களே. மேல் ரேக் வரைக்கும் நம்மளால் வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி. நம்மளை 4-5 ஸ்மால் ரேக் பர்ச்சேஸ் பண்ண வைக்கலை. மில்க் இங்கே ஒரு ரேக் இருக்குமே மில்க்குக்கு. இங்கே வச்சுக்கோ மில்க், இங்கேயும் வச்சுக்கோ மில்க். பால் குடிங்க, உடம்புக்கு நல்லது. கிளே ஸ்டோரேஜில் போயிட்டு புலக் வச்சாச்சு. அடுத்தது பாஸ்மதி ரைஸ். இதான் எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரியல. வீடா நம்ம எப்போயோ அன்லாக் பண்ணியிருக்க வேண்டியது மக்களே. இந்த ஸ்டோரேஜு நான் தான் லேட்டாக பண்ணிட்டேன். அமௌண்ட் கிடைக்க நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம்? என்ன பண்ணலாம்
அதான் ஷெல்ஃபில் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு பார்க்கணும். நம்ம இன்னும் என்னெல்லாம் வாங்கணும். அடுத்த லைசன்ஸ் தான் நான் மக்களே. அடுத்தது இது எத்தனை ஐட்டம் தான் மீடுதி? 2 ஐட்டம் தானா? இங்கே வை. இது டக்கு டக்குன்னு தீர்ற ஐட்டம் தான். டக்கு டக்குன்னு இல்லை ஒரு மீடியம். மக்களே இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா? சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்லேயே இது யாருமே பண்ணியிருக்க முடியாத வேலை. இப்படியே நேராக ஓடி வந்து எண்டிங் வரக்குள்ள அப்படியே ஒரே குதி. இவ்வளோ தூரம் போய்க்கலாம். இங்கேருந்து அடுத்தது ஏசியன்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து நான் அதுக்கு குதி கட்டி பண்ண போகிறேன் மக்களே. முடியல இன்னும் ரெடி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கும் கடையை மங்களகரமாக திறந்தாச்சு. ஒவ்வொரு வாட்டியும் புது விஷயமாக பண்ணிகிட்டே இருக்கேன் மக்களே. பாருங்கள், பார்ட் 10க்குள்ளேயே கேமே முடிக்கவே போகிறேன். அதுவும் வாய்ப்பில்லை தான். அடுத்த லைசன்ஸ் அது இன்னும் ஒரு பார்ட்குள்ளே அன்லாக் பண்ணிடலாம். எவ்வளோன்னு நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் மக்களே. இப்போ 6 ஸ்லாட் நம்மளுக்கு வேணும். இந்த ஸ்லாட்டும் கணக்கில் வராது. 1 2 3 4 ஸ்லாட் தான் இருக்குது. இன்னும் 2 ஸ்லாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? எதுக்கும் நம்ம டபுள் ஸ்லாட்டும் கொடுக்கல. ஸோ இன்னும் செல்ஃப் நம்மளுக்கு தேவைப்படும். செல்ஃபை தூக்கி எங்கே போடும்? அதுக்கு முன்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட அடுத்த கோல் டு எக்ஸ்பேண்ட் தி ஷாப். உள்ள இந்த சைட் தான் மக்கள் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம தான் அந்த பண்ண தப்பிலே தான் பார்த்துட்டோமே. எக்ஸ்பேண்ட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஃபுல் ஸ்டாக்லாம் போட்டுட்டு கடையை போய் ஷாப்பை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூட தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ண எவ்வளோ ஆகும் தெரியுமா? மேனேஜ்மெண்ட் growth $750, $750. எல்லாமே 4x4 தான். லாஸ்ட்டாக 1 லட்சம் வரைக்கும் போகுது மக்களே. 750. அடுத்தது $1300. ஐயோ, $2600, $4400. தம்பி லைசன்ஸு நீ தான் அவ்வளோ இருக்க மாட்டியே. கொஞ்சம் எனக்கு நல்லா சொல்லுவா தம்பி. லைசன்ஸு 3 லைசன்ஸ் வரைக்குமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா? கிளீன் போ. முன்னாடி 2 லைசன்ஸை தாண்ட விடாதுன்னு பார்த்துட்ருக்கேன். சரி ஓகே, நான் என்னோடய ஷாப் லைஃப் ஆரம்பிக்கிறேன். பீனட் பட்டருக்கு எக்ஸ்பென்சிவ்னு நிறையா கம்ப்ளைண்ட் வருது. அவங்களே போய்ட்டு ப்ரைஸை செட் பண்ணி பார்க்கலாம். தம்பி ஆமாம் டே, இவ்வளோலாம் ஜாஸ்தியாக விற்கக்கூடாதுடா. $5 தான் மக்களே. ப்ரைஸை குறைச்சிட்டேன், வேணாம் போட்டோம் அப்படின்னு. பீனட் பட்டர் இருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போமா? $2.53 ப்ராஃபிட் வருது. பர்ஃபெக்ட். ஆரஞ்சு ஜூஸ் டிஸ்பிளே இஸ் ஃபுல்லாக. டே என்ன எவ்வளோடா வைப்பீங்கண்ணே? எவ்வளோடா ஆரஞ்சு ஜூஸ்னா இருக்குது தம்பி? என்ன $1 இருக்கா? தூக்கி வேறு ஹவுஸில் வை. வாட்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் மக்களே போகுது. சாப்பா ரூபி. ஓ, 1க்கு மேலே வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஆஹா, புண்ணியம் மேலே புரிஞ்சிச்சு மக்களே. ப்ராடக்ட் மஸ்ட் பி சேம்னு வருது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தானே அர்த்தம். தம்பி டக்கு டக்குன்னு பில்லிங் போடு. இல்லை அண்ணனும் அப்புறம் பக்கத்துலேயே கேஷ் கவுண்டர் போட்டு உக்காந்துருவேன் சொல்லிட்டான். அப்புறம் உன்னோட பொழப்பு காப்பு தாண்டி டேய். நீ ஒவ்வொரு பில் போட்டால் தான் உனக்கு இனிமேல் $10 தரதான்னு இருக்கேன். இல்லை மக்களே, அவன் எடுக்கிறதே $80 தான். நம்மளோட வேர் ஹவுஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணதால் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக காசு வருதான்னு பார்க்கலாமா? $58 பில்லு. முன்னாடி நம்மளோட ஹையாக இருந்துச்சு. என்னடா டே வேணும்? சீரியலா இது வரேன். வேர் ஹவுஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். சீரியல் இல்லை. ஆர்டர் தான் மக்களே போடணும். சோ டக்குன்னு போடுறா டேய். நான் குரலியத்தெல்லாம் வேறு காமிச்சிட்டு இருந்தேன் மக்களே. ப்ராடக்ட்ஸ் நாட் ஃபவுண்ட் எவ்வளோ? 6 தலையெழுத்தே 38 கஸ்டமர்ஸ் தான் வந்திருக்காங்கோ. நாளைக்கு எத்தனை கஸ்டமர்ஸ்ன்னு பார்ப்போமா மக்களே? உப்பு இப்போதைக்கு $3 $2 இருந்தது. காலங்காத்தாலே ஒரு நல்ல செய்தி வந்துச்சா? அதுதான் நான் நேற்று நைட்டே எதாவது தேவையோ காட்டில் போட்டேன். அதனால் இப்போயே ரீஸ்டாக் பண்ணிடுறேன். இன்னொரு செல்ஃபு தேவைப்பட்டுச்சு, வாங்கி தான் அவனுக்கு ஸ்டோரேஜ் வாங்கினா இல்லை தேவைப்படும். பர்ச்சேஸ்லாம் கண்ணை மூடி கொடுக்குறேன் வாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய செல்ஃபு.
எவ்வளோ பெரிய ஷெல்ஃபு ஒரே ஒரு பாக்ஸில் வந்துருக்கு. அதுவும் அட்டை போட்டி, கொஞ்சம் குட்டி போட்டி தான் மக்களே இந்த ஷெல்ஃபோட சைஸுக்கு. இதுக்குள்ளே நான் பொருள் கேப் இருக்குது. இன்னொரு ஷெல்ஃப் கூட வாங்கணும்னா ஓரத்தில் வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா மித்தது ஏன் இடம் இல்லை மக்களே. அப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் ரூம் அன்லாக் பண்ணதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். கூஞ்சிக்கிட்டே கிடக்குமா, அப்புறம் ஐட்டம்ஸ்லாம் மறுபடியும் குவிய ஆரம்பிச்சிடும். நான் இன்னொரு கவுண்டர் போட்டு ஒரு 400 செக்கவுட்ஸ் கிட்டத்தட்ட வர வரைக்கும் பண்ணுமா மக்களே. இதுக்கு ஆல்ரெடி பாட்டில் வாட்டருக்கு ஆல்ரெடி ஸ்லாட் இருக்குது மக்களே. பாட்டில் வாட்டர் வேறு எங்கேயாவது எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேனா? இல்லை. நார்வல்லா காஃபி இல்லை. எக்கு பயோ எக். இப்படியே தான் மக்களை மீதி இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் ஸ்டோரேஜ் ஸ்லாட்டில் வைக்க வேண்டியது. இதே வரலாம் ஓடிட்டுருக்கு பாருங்க. இந்த குட்டி குட்டி புடுக்காச்சு பாக்ஸ் எல்லாத்தையும் கூட இப்படியே வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்டோரேஜ் வைக்க வேண்டியதாக இருக்குது. என்ன மக்களை பண்ணுறது? டக்குன்னு வெயிடா மக்களை. நான் எப்படி இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாக கமெண்ட்ரி கொடுக்குறதுன்னு கீழே அப்படியே கமெண்ட் தட்டி 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 விடுங்க பார்ப்போம். சரி ஒரே தலைவலியாக போயிட்டுருக்கு. எர்ரா பாக்ஸை இவன் வேறு இப்போ தான் மக்களே தடவி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸ்க்ரீனுக்கு. என்னடா இருக்க? சுகர் பவுடர் சூசு சுகர் பவுடர். சரி பேர் வேறு மாதிரி வச்சுருக்கானுங்க மக்களே. வேற மாதிரி. இங்கே அடுத்து சுகர் பவுடரை வை. இன்னும் 2 ஸ்டோரேஜ் ஸ்லாட் தான் மக்களே இருக்குது. காமெட் சீஸ். இது எது? காமெட்னா எரிக்கல். கரெக்ட்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே. காமெட் சீஸ் பிளேஸ்டு. அடுத்ததுன்னா டீ கருப்பு டீ பிளாக்லையா மக்களே இருக்கும். டீ கருப்பு கலரில் இருக்காது. டீ எனக்கு தெரிஞ்சு அது லைட்டு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். டீ கலர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்களாம் பார்த்துக்கோங்களேன். ஒரு சில பேர் டீ கலரு காஃபி கலரு அப்படின்னு. அதுக்கு வேறு தான் நான் நேம் படித்தேன் மக்களே. நான் எங்கேருந்து படிப்பேன்? ஒரு ஃபேக்ஸ் சேனலில் பார்த்தேன் மக்களே. மேலே போ. அவ்வளோதான் மக்களே. ஸ்டாக் எல்லாம் இருக்குது. இந்த சாக்லேட் பார் ஒன்று கூட இல்லை. அது நான் பார்க்கவே இல்லை. சாக்லேட் பாரு வாங்கட்டா? சும்மா தான் மக்களே சொன்னேன். நம்மளோட சாக்லேட் பார் யோசிக்காமல் இந்த செல்ஃபை வேறு ஆர்டர் போட்டேன்னா அதுக்கு வேறு இன்னும் கொஞ்சம் நாள் உட்காந்து ஆன் பண்ணால் தான் மக்களே டோட்டலே வர முடியும். வேர் இஸ் மை சாக்லேட் பார்? சாக்லேட் மக்களே. நம்மளோட அடுத்த எக்ஸ்பேன்ஷனுக்கும் எவ்வளோ தேவைப்படுது என்று நான் பார்த்துட்டு வரேன். பர்ஃபெக்ட். அடுத்த எக்ஸ்பேன்ஷனுக்கு எவ்வளோ தேவைங்கிறத வச்சு பொறுத்து தான் மக்களே நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் எப்போ இருக்குங்கிறது தெரிய வரும். ஆனால் ஒரு வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டாவது கொடுத்தனால எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ் யூஸ் வாங்கினேன். இல்லை வேணாம். க்ரோத் $750. அடுத்த வீடியோ இன்னும் இந்த கேம் டெஸ்ட் பண்ணி இன்னும் 2 டேஸில் வாங்கிடலாம் மக்களே. ஓகே. நம்ம ரீஸ்டாக்கர் வேறு வேணும். ரீஸ்டாக்கர் தம்பி நீங்கள் எப்போ வருவீங்க? என் கடைக்கு எப்போ தம்பி வேலைக்கு வருவீங்க நீங்கள்? மேனேஜ்மெண்ட்டு ஹையரிங் ரீஸ்டாக்கர் ஸ்டோர் லெவல் 15 பார்ப்போம். வந்துடும் மக்களே. இன்னும் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் ஒரு ரீஸ்டாக்கர் நம்பல் கடையில் ஸ்டோர் பாயிண்ட்ஸ் 120 130 கூடல பார்ப்போம். ஸ்டோர் லெவல் 30னா இப்போ தான் வந்திருக்கு மக்களே. நான் பல நாள் விளாண்டுட்டேனே. ஓகே பார்ப்போம். க்ளோஸ்ட் மக்களே. 36 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.